ஹலோ ட்ரேடர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 80% அக்யூரசி, ரொம்ப அக்யூரசியான பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். இந்த பேட்டர்னோட நேம் பார்த்தீங்கன்னா 3 கேண்டில் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ 3 கேண்டில் ஸ்ட்ராட்டஜி வந்து என்னோட ரொம்ப பர்சனல், நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இதுதான். 3 கேண்டில் பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வந்து நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பர் ஹவருக்கு மினிமம் ஒரு 5 டைம்ஸாவது அட்லீஸ்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிரும். கரெக்டான பேர்ஸ், கரெக்டான ட்ரெண்டி மார்க்கெட்டாக சூஸ் பண்ணிங்கன்னா இந்த பேட்டர்ன் உங்களுக்கு கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும், எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ டவுன் ட்ரெண்டில் பார்க்கலாம். ஓகே, இது டவுன் ட்ரெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இப்போ இந்த கேண்டிலோட க்ளோசிங் பாயிண்ட் இது, அண்ட் இந்த கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. ஓகேவா? அண்ட் மேடிய நியூ லோ. ஓகே, ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்ட். இந்த கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு, அண்ட் இந்த கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு, அதாவது இந்த இடத்துல இருந்து விக் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கேண்டில் என்ன ஆயிருக்கு ஆக்சுவலாக, இந்த கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆன கேண்டில் இது வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிளேஸ், அதாவது இந்த விக்கு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பிளேஸை ரீச் ஆனதுக்கப்புறம் சம்திங் அந்த இடத்துல பையர்ஸ் ஆக்டிவ்னஸாக இருந்ததுனால நமக்கு இந்த இடத்துல இந்த அளவுக்கு பையர்ஸ் வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ரிஜெக்ஷன்ஸ் நம்மளுக்கு எதை மீன் பண்ணது? பையர்ஸோட ரிஜெக்ஷன்ஸை மீன் பண்ணுறது. ஸ்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட் கேண்டிலாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஒன்ஸ் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து நம்ம இந்த பேட்டர்னோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டவுன் ட்ரெண்ட் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் அப் ட்ரெண்ட் கிளிக் பண்ணிக்காதீங்க. இது வந்து நான் டவுன் ட்ரெண்டில் மட்டும் தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இது டவுன் ட்ரெண்ட். நெக்ஸ்ட் கேண்டில் இந்த மாதிரியும் வரலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வரலாம், சின்ன வீக் இந்த மாதிரி வரலாம். ஓகே, ஆனால் பார்த்தீங்கன்னா நியூ ஹை ஃபார்ம் ஆகக்கூடாது. இது வந்து மேலே போச்சுன்னா இப்போ இதோட ஹையை இது வந்து பிரேக் அவுட் பண்ணிருச்சு இல்லையா, அப்போ இது நியூ ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த கேஸில், இந்த கண்டிஷன், இந்த சுச்சுவேஷனை நாம் எடுத்துக்க கூடாது. இது வந்து நியூ ஹை ஃபார்ம் ஆகக்கூடாது. ஆக்சுவலாக இது என்ன, இந்த இதை பிரேக் அவுட் பண்ணக்கூடாது, நியூ ஹை ஃபார்ம் ஆகக்கூடாது, பட் நியூ லோ ஃபார்ம் ஆயிருக்கணும். இதோட ப்ரீவியஸ் லோவை இது வந்து கிராஸ் பண்ணி பிரேக் அவுட் பண்ணி வந்திருக்கணும். ஸோ டவுன் ட்ரெண்டோட பேட்டர்ன் என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும், வரணும். ஸோ டவுன் ட்ரெண்ட் இப்படி தான் மூவ் ஆயிடும். ஷிட். ஸோ இந்த மாதிரி தானே மூவ் ஆகும், நியூ லோ நியூ லோ நியூ லோ இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். ஸோ சேம் ஹியர், இந்த இடத்துல நம்மளுக்கு நியூ லோ ஃபார்ம் ஆயிருக்கணும். அண்ட் இந்த கேண்டில் இந்த மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம், ஆர் ஸ்ட்ராங் கேண்டிலாகவும் இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ராங் கேண்டிலாகவும் இருக்கலாம். ஓகே, ஆனால் இந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் மஸ்ட். ஓகே, இந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டில் இந்த இடத்துல ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்குதுன்னா இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் லைன் போடணும். ஓகே, ஸோ இந்த கேண்டில் இந்த இடத்துல நம்மளுக்கு சப்போர்ட் லைன் போகணும், ஏன்னா இந்த இடத்துல நம்ம ரிஜெக்ஷன் இருக்குதுல்ல. ஸோ இந்த இடம் நம்ம சப்போர்ட் லைன், பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. ஆக்சுவல் சப்போர்ட் லைன் இதுதான், ஆக்சுவல் சப்போர்ட் லைன் இங்கிறது தான் பையர்ஸால் வர முடியும். ஸ்டில் பார்த்தீங்கன்னா நியூ லோ ஃபார்ம் ஆயிருக்கு, அண்ட் இந்த கேப் இருக்குது, அண்ட் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடாது. இது 3 கேண்டில் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லும் போது தான் கொடுக்கணும். ஸோ நீங்கள் கன்ஃபர்மேஷனுக்கு தான் வெயிட் பண்ணணும். இது வந்து நம்ம பார்த்துட்டோம், இது வந்து நம்மளுக்கு கேண்டில் 1, இது வந்து நம்மளுக்கு கேண்டில் 1. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அகைன் நியூ லோ ஃபார்ம் ஆயிருக்கு, சாரி நியூ ஹை ஃபார்ம் ஆகலை, அண்ட் கரெக்டாக இந்த இடத்துல அகைன் ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து வந்திருக்கு. ஸ்மால் ரிஜெக்ஷன்ஸ், இது கீழே சின்னதாக இந்த மாதிரி ரிஜெக்ஷன்லாம் அது தப்பு, ஆனால் இந்த மாதிரி ஓவர் ரிஜெக்ஷன்ஸ் வரக்கூடாது. ஓகே, ஸோ சின்ன ரிஜெக்ஷன்ஸ் அக்செப்டபிள். ஸோ இந்த இதில் இந்த அதே மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து இது மேலே முடிஞ்சிருக்கு. ஸோ அகைன் நம்மளுக்கு இது சப்போர்ட் லைன் தெரியும். அண்ட் இது வந்து நம்மளுக்கு செகண்ட் கேண்டில், இது வந்து நமக்கு செகண்ட் கேண்டில். ஓகே,
அண்ட் அகைன் நெக்ஸ்ட் கேண்டல், ஏன் நெக்ஸ்ட் கேண்டலும் நீங்க போகக்கூடாது, நெக்ஸ்ட் கேண்டல் நமக்கு கன்ஃபர்மேஷன் தான் முக்கியம். நெக்ஸ்ட் கேண்டல் கிரீன் வந்துச்சுன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்டைம்ஸ் இந்த இடத்துல அகைன் நெக்ஸ்ட் கேண்டல் வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு க்ரீனா போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனால் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன, ஃபர்ஸ்ட் 3 கேண்டல்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம். 3 கேண்டல்ஸ் தான் ஹை பாசிபிலிட்டி. ஸோ தேர்டு கேண்டல் எப்படின்னா ஸ்டில் பாருங்க கேப் இருக்கு, ஸ்டில் கேப் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேண்டலும் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கேண்டல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி சின்ன ரிஜெக்ஷன்ஸ் ஆர் ரிஜெக்ஷன்ஸ் இல்லாமையும் இருக்கலாம், ஆர் ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஃபினிஷ்ட் ஆயிருந்தா, ஸோ இந்த மாதிரி, அப்படி இல்லைன்னா சின்னதாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நம்மளோட தேர்டு கேண்டல். ஆக்சுவலாக இது என்னது, நமக்கு இன்வெர்டட் ஹேமர். ஸோ இன்வெர்டட் ஹேமர் நமக்கு என்ன, ட்ரெண்டை ரிவர்ஸ் பண்ணிவிடும். இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. அண்ட் செகண்ட் பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டோட்டலாக இது ஃபுல்லாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து 3 கேண்டல் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி இன்வெர்டட் ஹேமர். ஸோ இன்வெர்டட் ஹேமராகவும் ஃபார்ம் ஆயிருக்கலாம், சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஸ்பின்னிங் டாப்பும் ஃபார்ம் ஆகலாம். ஸோ ஸ்பின்னிங் டாப்பும் அட் த லெவல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன, ட்ரெண்டை ரிவர்ஸ் பண்ணிவிடும். ஸோ அப்படி இல்லைன்னா ஸ்ட்ராங் கேண்டல் இந்த மாதிரி சின்ன வீக் கேண்டலாகவும் ஃபார்ம் ஆகிக்கலாம். ஸோ இந்த 3 கேண்டல் எந்த கேண்டல் வந்தாலும் ஆனால் இந்த லெவலை ஃபில் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஹை விக் வந்து ஹையாக ஃபார்ம் ஆகிருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹை நியூ லோ ஃபார்ம் ஆயிருந்தா, இந்த மாதிரி இதோட ப்ரீவியஸ் இதை கட் பண்ணி இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஃபார்ம் ஆயிருந்தா ஆல்ரெடி டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. ஸோ நியூ லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ரெட் மூமெண்டம் மேபி இது வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம அது எல்லாத்தையும் நோட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ பாசிபிலிட்டிஸ் நமக்கு என்னென்ன, 3 கேண்டில் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி வரணும். அது எந்த கேண்டில் எப்படி வேணாலும் இருக்கலாம். அண்ட் விக்கு ஃபார்ம் ஆகிக்கணும். ஸோ விக்கில் நாம் இந்த மாதிரி, ஸோ இந்த கேண்டில் இதுதானே 3 கேண்டில் ஸ்ட்ராட்டஜி. வெயிட், ஸோ ஓகே நம்ம இதே எடுத்துக்கலாம். ஓகே, நான் ஆக்சுவலாக இதில் தான் ஸ்டார்ட் பண்ணேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல, சம்டைம்ஸ் 4 கேண்டலும் நம்மளுக்கு வரும். ஓகேவா, அண்ட் இந்த 3 கேண்டில் இந்த மாதிரி இன்வெர்டட் ஹேமர் ஆர் ஸ்பின்னிங் டாப் ஆர் இந்த மாதிரி டோஜி, இந்த மாதிரி சின்ன கேண்டலும் ஃபார்ம் ஆகலாம். இந்த மாதிரி கிரேவியார்ட் டோஜி, இந்த மாதிரி எது ஃபார்ம் ஆயிருந்தாலும் நெக்ஸ்ட் கேண்டில் நீங்கள் கன்ஃபார்மாக க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். ஓகே, ஸோ பட் ஆல்வேஸ் நம்ம வந்து சின்ன மார்ஜினல் சேஃப்டியோட கொடுக்கறது நல்லது. ஏன்னா டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குல்ல, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் 70% கண்டிப்பாக அது அக்யூரஸியாக இருக்கும். பட் பேலன்ஸ் ஒரு 20% ஆர் 80% அப்படி வேணா மார்ஜினல் சேஃப்டியோட நீங்கள் இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா, அதாவது இந்த இடத்துல சப்போஸ் விக்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா, அடுத்த கேண்டில் இந்த மாதிரி கீழே வந்துச்சுன்னா, இந்த இடத்துல மார்ஜினல் சேஃப்டியோட கொடுத்தீங்கன்னா ஹை அக்யூரசி. ஓகே, ஸோ நான் அகைன் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், திருப்பி பொறுமையாக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கு இதுக்கு என்னென்ன வேணும், இந்த மாதிரி சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கேண்டல்ஸ், இப்போ நான் 3 கேண்டல் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி 3 கேண்டல் ஃபார்ம் ஆகாமல் சம்டைம்ஸ் இன்னும் சின்ன கேப் இருக்கும். ஆக்சுவல் சப்போர்ட் லைன் இங்கே இருக்கலாம் அண்ட் ஸ்டில் கேப் இருந்தால் சம்டைம்ஸ் 4 கேண்டலும் ஃபார்ம் ஆகும். ஓகே, மேக்ஸிமம் பாசிபிலிட்டி 3 கேண்டில் தான். சம்டைம்ஸ் கேப் இருந்தால் நீங்கள் 4 கேண்டல்ஸும் பார்க்கணும். 4 கேண்டல்ஸ் ஃபில் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி என்ன, நம்ம இந்த டவுன் ட்ரெண்டில் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டவுன் ட்ரெண்டில் என்ன இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு கேண்டில் அண்ட் இந்த மாதிரி விக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கணும். ஸோ செகண்ட் கேண்டில் ஆக்சுவலாக நான் இதை தான் ட்ரா பண்ணியிருக்கேன், இதை நீங்கள் லீவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த கேண்டில் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் விக் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல விக் ஃபார்ம் ஆயிருக்குன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பையர்ஸ் ஆக்டிவ்னஸாக இருக்கணும். அதனால தான் இந்த இடத்துல ரெட் கேண்டில் வந்த விடனே ரிஜெக்ட் பண்ணி விட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம சப்போர்ட் லைன் போட்டு வச்சுக்கணும். பட் இந்த சப்போர்ட் லைன் நம்மளுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்னும் ஐடியா இல்லை. ஏன்னா ஆக்சுவலாக பாருங்கள் இன்னும் ஸ்டில் கேப் இருக்குது. ஸோ ஆக்சுவல் பையர்ஸ் வந்து இந்த இடத்துல தான் இருக்காங்க அண்ட் சின்ன கேப் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அகைன் செல்லர்ஸ் மேபி என்டர்ட். ஓகே, ஸோ செல்லர்ஸ் திருப்பி என்டர் ஆகுவாங்க. ஸோ செல்லர்ஸ் திருப்பி என்டர் ஆகுவாங்க அண்ட் ஸ்டில் ரிஜெக்ஷன்ஸ் அண்ட் இந்த ரிஜெக்ஷன்ஸ் பெரிய ரிஜெக்ஷன்ஸாக இந்த அளவுக்கு போகக்கூடாது, சின்ன இந்த அளவுக்கு ஸ்மால் ரிஜெக்ஷன்ஸ் இருந்தால் அக்செப்டபிள். ஓகே, ஸோ ஸ்டில் கேப் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நீங்கள் வெயிட் பண்ணணும். சம்டைம்ஸ் க்ரீன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ க்ரீன் வந்தால் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் வெயிட் பண்ணணும். தேர்டு கேண்டில் தான் நம்மளோட ஹை அக்யூரசி அண்ட் தேர்டு கேண்டிலும் இந்த மாதிரி க்ளோஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நம்ம க்ரீன் ஆப்ஷன் போகணும். ஓகே,
ஸோ இதுதான் டவுன் ட்ரெண்ட், இதுதான் 3 கேண்டில் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி. நம்ம பர் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 to 4 பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி பார்த்தரலாம். நீங்கள் ஒரு 3 to 4 சார்ட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பேட்டர்ன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். இந்த கேண்டலுக்கு நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு என்ன வேணும்? 3 கேண்டில்ஸ் வேணும். ஸோ நியூ லோ ஃபார்ம் ஆயிருக்கணும், நியூ ஹை ஃபார்ம் ஆகக்கூடாது. எவ்ரி டைம் இட் ஃபார்ம்ஸ் இட் ஷுட் ஃபார்ம் ஒன்லி நியூ லோ அண்ட் நியூ ஹை, சாரி லோ ஹை. இந்த இதோட ஹையை இது வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஸ்டில் இந்த மாதிரி பெரிய விக்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடாது. ஸோ பெரிய விக்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன இண்டிகேட் பண்ணுது? ஸ்டில் செல்லர்ஸ் வாண்ட் டு கோ டவுன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பெரிய விக்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடாது. அண்ட் சின்ன இந்த அளவுக்கு ஃபார்ம் ஆயிருந்தால் நம்மளுக்கு அக்செப்டபிள். அண்ட் மார்ஜினல் சேஃப்டி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுக்கலாம், பட் நீங்கள் இருந்தாலும் மார்ஜினல் சேஃப்டியோட கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ இப்போ நம்ம அப் ட்ரெண்டில் பார்க்கலாம். அண்ட் இப்போ அப் ட்ரெண்ட். ஓகே, ஸோ சேம் தான், சேம் 3 கேண்டில் ஸ்ட்ராட்டஜி நம்ம அப் ட்ரெண்டில் பார்க்குறோம். ஸோ அப் ட்ரெண்டில் இந்த மாதிரி கேண்டில்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, எவ்ரி டைம் இட் ஃபார்ம்ஸ் எ நியூ ஹை, பட் நியூ லோ ஃபார்ம் ஆகக்கூடாது. நியூ ஹை ஃபார்ம் ஆகலாம், பட் நியூ லோ ஃபார்ம் ஆகக்கூடாது. பட் நம்மளுக்கு ஆக்சுவல் ரெசிஸ்டன்ட் லைன் எங்கே இருக்குன்னு தெரியாது. பட் இந்த கேண்டில் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி ஹை வீக்காகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருச்சுனாவே இந்த இடத்துல என்ன இருக்குது? செல்லர்ஸ் ஆக்டிவ்னஸாக இருக்காங்கன்னு ஆக்சுவலாக அர்த்தம். ரெசிஸ்டன்ட் இந்த இடத்துல மேபி செல்லர்ஸ் இருக்காங்க. நம்ம வந்து பின்னாடி சார்ட் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ பார்த்தனால நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல செல்லர்ஸ் ஆக்டிவ்னஸ் தெரியும். பட் ஸ்டில் நமக்கு வந்து ஆக்சுவல் ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே தான் இருக்குன்னு தெரியும். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸ்டில் கேப் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டலுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் இந்த மாதிரி ஃபினிஷ்ட் ஆச்சுன்னா இதுதான் நம்மளோட ஆக்சுவல் கேண்டில், ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் கேண்டில். இது நம்மளோட செகண்ட் கேண்டில், இது நம்மளோட செகண்ட் கேண்டில். அண்ட் இதில் பாருங்க, நான் இன்னொன்று சொல்கிறேன். ஸோ செகண்ட் கேண்டில் இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. ஸோ தேர்டு கேண்டில் நம்ம வெயிட் பண்ணோம். தேர்டு கேண்டில் தான் கன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில். இந்த கேண்டில் இது வரைக்கும் வரலாம், விக்ஸ் வரலாம், நோ ப்ராப்ளம். சின்ன விக்ஸ் அக்செப்டபிள். பட் பெரிய விக்காக போகக்கூடாது. பெரிய விக்காக போச்சுன்னா பையர்ஸோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், நியூ ஹை ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ பையர்ஸ் வில் என்டர். ஸோ தேர்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி முடிஞ்சிருக்கு. ஓகே, இந்த மாதிரி முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த தேர்டு கேண்டில். பட் ஸ்டில் பாருங்க கேப் இருக்கு. நம்ம 3 கேண்டில் தான் ஆக்சுவல் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் செல் கொடுக்கலாம், அதாவது இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் செல் கொடுக்கலாம். ஆக்சுவலாக கேண்டில் வந்து இந்த லைனை டச் பண்ணும்போது நீங்கள் செல் கொடுக்கலாம். ஏன் நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது செல் கொடுக்கலாம்னு நான் சொல்கிறேன் பாருங்க. ஏன்னா என்ன இருக்குது? சின்னதாக இன்னும் கேப் இருக்குது. ஸ்டில் பாருங்க கேப் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கேப் யார் ஃபில் பண்ணுவா? பையர்ஸ் தான் ஃபில் பண்ணுவாங்க. ஓகே, சம்டைம்ஸ் 4 கேண்டில் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆக்சுவல் நம்மளுக்கு வந்து 3 கேண்டில் தான் பாசிபிலிட்டி. பட் சம்டைம்ஸ் கேப் இருந்துச்சுன்னா 4 கேண்டிலும் வரும். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு 4th கேண்டில். ஸோ இது வந்து 4th கேண்டில். இப்போ 4th கேண்டில் எங்கே முடிஞ்சிருக்கு? எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ட் லைனில் க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. அண்ட் சின்ன இந்த வீக் அக்செப்டபிள் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக டவுன் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஓகே, பட் ஸ்டில் நீங்கள் இந்த இடத்துல மார்ஜினல் சேஃப்டியோட கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டர். 80% 90% உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இது வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. அண்ட் 3 கேண்டில் ஸ்ட்ராட்டஜி நமக்கு மோஸ்ட்லி 3 கேண்டில்ஸ் தான் பாசிபிலிட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டிலோட விக் நம்மளுக்கு இருக்கணும். இந்த கேண்டில் நம்மளுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். அண்ட் விக் முக்கியம். ஸோ இது செகண்ட் கேண்டில், ஸோ இது தேர்டு கேண்டில். அண்ட் இந்த இடத்துல நான் ஏன் 4th கேண்டில் பார்க்குறேன்னா, ஏன்னா சின்ன கேப் இருக்கு. ஆக்சுவல் ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே தான் இருக்கு. ஸோ அதனால தான் நான் அகைன் 4th கேண்டில் போட்டேன். ஸோ 4th கேண்டில் எக்ஸாக்டாக லைனில் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் நாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? ரெட் கேண்டில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் ஓகே, இன்கேஸ் சப்போஸ் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு, பட் ஓப்பன் ஆனது எங்கே? கேப் அப் ஓப்பன் ஆயிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்பு கொடுக்கணும். அதாவது க்ரீன் ஆப்ஷன் பை தான் கொடுக்கணும். ஏன்னா இந்த மேலே கேப் அப் ஓப்பன் ஆனால் ரெசிஸ்டன்ட் நம்மளுக்கு என்னவா ஆக்ட் ஆகும்? சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுனா இந்த இடத்துல கீழே டச் ஆகி நம்மளுக்கு ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் 5 செகண்ட் கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது இன்னும் உங்களுக்கு நல்லது. ஓகே,
5 செகண்ட் கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது இன்னும் நல்லது. ஓகே, கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்க அப் கொடுக்கணும். சேம் செல்லிங்ல பாத்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா கேப் அப் இப்போ இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. அண்ட் கேண்டல்ஸ் ஸோ எக்ஸாக்டா இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டல் நம்ம இங்கே ஓப்பன் ஆனால் நம்ம பை கொடுக்கலாம். இதுதான் மேக்ஸிமம் நீங்கள் பை தான் கொடுக்கணும். இன்கேஸ் சம்டைம்ஸ் செல்லர்ஸ் டியூ டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட், ஸ்ட்ராங் மொமெண்டம், கேப் டவுன் சம்டைம்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகே, கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் செல்லர்ஸ் கொடுக்கணும். பட் அந்த செல்லர்ஸும் நீங்கள் 5 செகண்ட்ஸ் கன்ஃபர்மேஷன் எடுத்து தான் கொடுக்கணும். 5 செகண்ட்ஸ் கன்ஃபர்மேஷன் எடுத்து தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் 3 கேண்டில் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ நம்ம லைவ் சார்ட்டில் போய் பார்ப்போம். லைவ் சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேடிங்கும் பார்த்துடலாம். ஓகே, ட்ரேடிங் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஓகே, 3 கேண்டில் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம லைவ் சார்ட்டுக்கு போவோம். ஸோ இது லைவ் சார்ட். ஸோ இதில் நம்மளுக்கு எங்கேயாவது இருக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இல்லை. சி இப்போ கண்டுபிடிங்க எந்த இடத்துல இருக்குன்னு. இப்போ நம்ம அப் ட்ரெண்ட்ல சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ 3 கேண்டில் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கல. 3 கேண்டில் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி விக் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி போட சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விக் நான் இந்த இடத்துல போட்டோன்னே என்ன பண்ண சொல்லியிருக்கேன், நெக்ஸ்ட் கேண்டில் செகண்ட் கேண்டில் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கேண்டில் அண்ட் இது நம்மளோட செகண்ட் கேண்டில் அண்ட் இது நம்மளோட தேர்டு கேண்டில். ஓகே, ஸோ தேர்டு கேண்டில் அண்ட் விக் பாருங்க மேலே போல. ஸோ விக் மேலே போல அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ரெட் பிளேஸ் பண்ணியிருக்கலாம். எவ்வளோ நீங்கள் பிளேஸ் பண்ணியிருக்கலாம் பாருங்கள், ஒரு $10 பிளேஸ் பண்ணியிருக்கலாமா, $10 என்ன $20 கூட நீங்கள் பிளேஸ் பண்ணியிருக்கலாம். பட் மேக்ஸிமம் நான் வந்து $5 to $10 தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ $5 நீங்கள் சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல பண்ணீங்கன்னா சின்ன ஒரு மார்ஜினல் சேஃப்டியில் வின் பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்டில் நான் என்ன சொல்லியிருக்கேன், மார்ஜினல் சேஃப்டியோட வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த இடத்துல வச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய மார்ஜின் கிடச்சிருக்கு. அண்ட் இன்னொரு பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் ஆல்ரெடி வந்திருக்காங்க. ஸோ சி கலர் சேஞ்ச் ஏரியா, நம்மளோட SNR பேட்டர்ன் என்ன, கலர் சேஞ்ச் ஏரியாவில் நான் போட சொல்லியிருக்கேன். ஸோ கலர் சேஞ்ச் ஏரியாவில் நம்ம போட்ட உடனே ஸோ இது நம்மளுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் அண்ட் இது நம்மளுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு எத்தனை வந்திருக்கு பாசிபிலிட்டிஸ், டவுன் ட்ரெண்ட் அண்ட் இது கலர் சேஞ்ச் ஏரியா, இது ஒரு SNR, இது ஒரு நம்மளுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் அண்ட் 3 கேண்டில் ஸ்ட்ராட்டஜி 3 கேண்டில் வந்திருக்கு, இதுவும் நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் அண்ட் நியூ லோ ஃபார்ம் ஆயிருக்கு 4 வந்திருக்கு. ஸோ நீங்கள் சூப்பராக எடுக்கலாம் இந்த ட்ரேடை. ஸோ இந்த ட்ரேட் நம்மளுக்கு வின் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ அகெயின் நம்ம வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இந்த கேண்டில் பாருங்க நம்மளுக்கு பிரேக் அவுட்ல இருக்கு. ஸோ இது நம்மளுக்கு எடுத்துக்க முடியாது. 3 கேண்டில் ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல 2 கேண்டில் தான் வந்து இருக்கு, தெரியுதா? இந்த இடத்துல 2 கேண்டில் தான் இருக்கு. ஏன் 2 கேண்டில் வந்துச்சு, கரெக்டாக நம்ம இந்த இடத்துல போட்டிருப்போம். அண்ட் இந்த கேண்டில் வீக்காக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்ட்ராங் கேண்டில், ஸ்ட்ராங் கேண்டில், ஸ்ட்ராங் கேண்டில், சின்ன வீக் கேண்டில், அதுக்கப்புறம் சின்ன வீக் கேண்டில், அதுக்கப்புறம் டோஜி டைப் கேண்டில். ஸோ இந்த இடத்துல நீங்கள் போட்டிருந்தா 3 கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து இந்த கேண்டிலே வந்துருச்சு. ஸோ நீங்கள் இந்த ட்ரேட் எடுத்துருக்க மாட்டீங்க. ஓகே, சி இந்த கேண்டில் பாருங்க 2 கேண்டில் வந்திருக்கு. ஸோ இந்த கேண்டில் இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. நான் 3 கேண்டில் தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்க கீழே போயிருக்கு. ஸோ 3 கேண்டில்னா 3 கேண்டில் தான் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, அண்ட் இங்கே பாருங்க இது வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ 3 கேண்டில் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ தெரியுதா 3 கேண்டில் ஏன் வெயிட் பண்ண சொல்கிறேன், இந்த இடத்துல நீங்கள் போட்டு வச்சிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் போட்டு வச்சிருப்பீங்க ரெசிஸ்டன்ட் ஏரியா. ஸோ செகண்ட் கேண்டில் இந்த இடத்துல இருக்கும். ஸோ தேர்ட் கேண்டில் நீங்கள் வெயிட் பண்ணணும். பட் இது வந்து என்ன ஆயிருக்கு, ஆக்சுவலாக பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதனால நீங்கள் இந்த ட்ரேட் எடுத்திருக்க மாட்டீங்க. ஓகே, ஸோ இங்கேயும் அதே கண்டிஷன் தான். இங்க பாருங்க இந்த இடத்துல சொன்னேன் இல்லையா, வெயிட் இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு இது வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 கேண்டில் ஸ்ட்ராட்டஜி நம்ம என்ன சொல்லியிருக்கேன், 3 கேண்டில் போட சொல்லியிருக்கேன். வெயிட் எல்லாத்தையும் டெலீட் பண்ணுறேன், உங்களுக்கு கிளியராக பார்க்கட்டுறேன் பாருங்க. ஸோ இது நம்மளோட கேண்டில். ஸோ இது நமக்கு
3 candle strategy. இது first candle and இது second candle and இது third candle. So first candle ஓட wick நம்ம draw பண்ணிருப்போம். first candle ஓட wick நான் support draw பண்ண சொல்லியிருக்கேன். See support draw பண்ணிருக்கோம். And first candle இங்க இருந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. second candle same இங்க இருந்தே ரிஜெக்ட் ஆயிருக்கு. பட் ஸ்டில் கேப் இருக்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணிருப்போம். ஸோ தேர்ட் கேண்டில் நம்மளுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு. அண்ட் கன்ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு நமக்கு வந்து இந்த இடத்துல கிரீன் கேண்டில் இருக்கு. ஸோ 3 கேண்டில் பேட்டர்ன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம கிரீன் போகலாம். பட் என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? நியூ லோ ஃபார்ம் ஆயிருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? நியூ லோ ஃபார்ம் ஆனால் என்ன சொல்லியிருக்கேன்? நியூ லோ ஃபார்ம் ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக வெயிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மார்ஜினல் சேஃப்டி கீழே, அதாவது இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் பிளேஸ் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல வரும்போது பிளேஸ் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கீழே இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் க்ரீன் கொடுத்தாலும் ஸ்டில் இது ரெட் கேண்டிலாகவே வந்திருந்தாலும் நாம் வின் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஏன்னா நியூ லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன் நியூ லோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன்? ஸ்ட்ராங்கான டவுன் போஸ்ட், ஸ்ட்ராங்கான ரெட் மூமெண்டம், ஒரே ஒரு வீக் பையர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ நியூ லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் சொன்னேன் மார்ஜினல் சேஃப்டியோட கொடுக்கறது நல்லது. ஸ்டில் நீங்கள் மார்ஜினல் சேஃப்டியோட நீங்கள் இந்த இடத்துல பைக் கொடுத்துருந்தாலும் ரெட் கேண்டலாக முடிஞ்சிருந்தாலும் நம்ம வின் பண்ணியிருக்கணும். பட் ஆக்சுவலாக நம்ம எங்கே கொடுக்கணும்? மார்ஜினல் சேஃப்டி இந்த இடத்துக்கு வரும்போது தான் கொடுக்கணும். ஓகே, இந்த இடத்துல வரும்போது கொடுத்துக்கலாம். பட் ஸ்டில் இந்த கேண்டலுக்கு இந்த பாசிபிலிட்டிக்கு நான் சொல்கிறேன், இதில் கூடும்போது கொடுத்துருந்தா நம்ம வின் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அண்ட் இங்கே நம்மளுக்கு கேப் இருக்கிறதுனால தேர்ட் கேண்டில் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு போயிடுச்சு. பட் ஸ்டில் கண்டிப்பாக வரும். எஸ், இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ இது நம்மளோட 3 கேண்டில் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த இடத்துல வரும்போது என்ன சொல்லியிருக்கேன்? இது பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ போட்ட உடனே நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? இந்த கேண்டில் போட்ட உடனே ஸ்டில் கேப் இருக்கு. அண்ட் இது செகண்ட் கேண்டில், இது ஃபர்ஸ்ட் கேண்டில், இது செகண்ட் கேண்டில் அண்ட் ஸ்டில் கேப் இருக்கு. அண்ட் இங்கே பாருங்க அந்த கேப்பை ஃபில் பண்ணிருச்சு. அண்ட் நம்மளோட நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்? நியூ ஹை ஃபார்ம் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். பட் இட் ஃபார்ம்ஸ் எ நியூ லோ. ஸோ இந்த நியூ லோ நமக்கு என்ன பண்ணிருக்கு? ப்ரீவியஸோட லோவை இது வந்து கிராஸ் பண்ணி இந்த இடத்துல வந்துருக்கு, நியூ லோ ஃபார்ம் இருக்கு. ஸோ இது செல்லர்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்மளோட 3 கேண்டில் ஸ்ட்ராட்டஜி இதை ஃபில் பண்ணியிருக்கு. அண்ட் விக்கு பார்த்தீங்கன்னா நியூ ஹை ஃபார்ம் ஆகலை, கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த இடத்துல ஃபில் பண்ணியிருக்கு. அண்ட் நியூ லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நாம் தாராளமாக ரெட்டு கொடுத்துருக்கலாம். பட் ஸ்டில் நீங்கள் மார்ஜினல் சேஃப்டியோட கொடுத்துருந்தா இன்னும் நீங்கள் அதிக மார்ஜினோட வின் பண்ணியிருக்கலாம். சி வி ஹவ் வான் திஸ் ட்ரேட். ஸோ இந்த இவ்வளோதான். இது நம்ம லைவ் சார்ட்டில் தான் உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கிறேன். ஸோ லைவ் சார்ட்டில் தான் உங்களை எல்லாமே காட்டுறேன். ஸோ நான் இது எப்படி ட்ரேடிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். ட்ரேடிங் பண்ணுறது நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ என்னோட ட்ரேடிங்கோட இதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் டோட்டலாக உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ரொம்ப ஹை அக்யூரேசியான ஒரு இது தான். ஓகே, ஸோ நம்ம அடுத்தது வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், லைவ் சார்ட்டில் பார்ப்போம். ஓகேவா?